எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த சாரீ ஃபுல்லாக இப்படி தாங்க வருது. இது முந்திங்க. லைனிங்காக இருந்தாலும் பேப்பராக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் இருக்கணும், ஃபோல்டிங் சைடு நம்ம பக்கம் இருக்கணும். இது ஏன் அளவுக்கு தைக்கிறதுனால எனக்கு என்னோடய அளவு தெரியும். நீங்கள் உங்கள் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. லைனிங்கில் மார்க் பண்ணுற மாதிரியே கொஞ்சம் விட்டுட்டு கோட் போட்டுக்குவோம். பதினாறு இன்ச்சு ஹைட்டு, 13, அதே 13 நான் வச்சுக்கிறேன். டாட் பிடிச்ச கரெக்டாக வரும். ப்ளவுஸுக்கு மட்டும்தாங்க நீங்கள் இங்கே 6 இன்ச்சு ஷோல்டர் எடுக்கணுங்கன்னா ஹாம்கோலும் 6 இன்ச்சு எடுக்கணும். ட்ரெஸ்ஸுனால நம்ம டைட்டாக ஃபிட்டாக போடாதனால கொஞ்சம் லூஸாக போடுவோம். அதுக்காக 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். ஒன்றரை இன்ச்சு, நெக் வந்து 6 இன்ச்சு, ரெண்டரை இந்த மாடல் வி ஷேப் கழுத்து. இங்கேருந்து ஒரு இன்ச்சு நம்ம மேலே ஏற்றிக்குவோம். கிராஸாக வரைஞ்சிக்குவோம். பேப்பர் கட் பண்ணும்போது நீங்கள் வேறு சிசர் தனியாக வச்சுக்கோங்க. அதுவே போதும். ஃப்ரண்ட் மட்டும்தாங்க வெட்டியிருக்கேன். பேக் வந்து இப்படியே நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நான் டிசைன் பண்ண போகிறேன். அந்த டிசைனுக்கு இந்த மாதிரி பேப்பரில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் டிசைன் தானே அது. பேப்பரை வச்சு ஃபுல்லாக சுற்றி வரைஞ்சிக்கலாம். ஃபுல்லாக வரைஞ்சிட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஃப்ரண்ட் மட்டும்தாங்க இப்படி வெட்டணும். பேக் பாருங்கள், நான் எப்போது வெட்டுற மாதிரி தான் பேக் வெட்டி வச்சுருக்கேன். பாருங்கள், லைனிங் ஆப்போசிட் சைடு வச்சு தைக்கணும். வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து நான் 2 இன்ச்சு உள்ளே தைக்கிற அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வளையல் வச்சு தைச்சிட்டு கயிறு உள்ளே போட்டுருவோம். ஒரு சைடும் இது வெளியில் வர பீஸும் ஒரு சைடும் ஆப்போசிட் சைடு பாருங்கள். நான் இந்த சைடு ப்ளவுஸுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சாரீ மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. 4 மடிச்சிருக்கேன். நான் அதை அப்படியே 8 ஃபோல்டு பண்ணுறேன். இது மாதிரி முக்கோணமாக மடிச்சுக்கோங்க. ஃபோல்டிங் பூராமே நம்ம பக்கம் தான் இருக்கணும். ஓப்பன் ஆப்போசிட் சைடு இருக்கட்டும். டாட் பிடிக்கிறனால நம்ம அந்த எக்ஸ்ட்ரா பீஸை விட்டுருவோம். விட்டுட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணிக்குவோம். 31 31.5 வருது. நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன்.